ஹாய் ஹலோ வெல்கம் பேக். இன்றைக்கி என்னோடய பேபிக்கு நான் ஸ்ட்ராபெரி மக்கானா போரேஜ் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அதுக்கு மக்கானா கொஞ்சமாக லைக் ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் எடுத்துகிட்டு அது கூடவே வந்துட்டு நீங்கள் ஓட்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஓட்ஸுக்கு பதிலாக அவல் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்துட்டு பொரிக்கட்டில் ஆட் பண்ணிக்கலாம், அது எதனாலும் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இன்றைக்கி ஓட்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அது ரெண்டுத்தையும் கொஞ்சமாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் வந்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட்டாக பிளெண்ட் ஆகிற மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரிஸ் வந்துட்டு நல்லா கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கணும். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஸ்ட்ராபெரிஸை வந்துட்டு அதை லீவ்ஸ் எல்லாம் மட்டும் எடுத்துகிட்டு அதை அப்படியே போட்டுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட அது அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் அதில் உள்ள பக்கு அதெல்லாம் வந்துட்டு வெளியில் வரும். ஸோ அதுக்கப்புறமா நல்லா பேபிஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட்டாக நல்லா வாஷ் ஆனதுக்கப்புறமா அதில் இருக்கிறத இதையும் நான் லைட்டாக வந்துட்டு ஸ்க்ராச் பண்ணி அப்படியே எடுத்துட்டேன். ஸோ நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. பட் கட் பண்ணாலும் ஓகே, இல்லைனா நீங்கள் கிரைண்ட் பண்ணி பியூரி மாதிரி எடுத்துக்கிட்டாலும் ஓகே, அது உங்களோட விஷ் தான். இப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் மேஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். பியூரி மாதிரி போட்டிங்கன்னா அப்படியே வந்துட்டு கொடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பவுடரையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கஞ்சி மாதிரி ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வந்துட்டு கஞ்சி மாதிரி திக்காகிற வரைக்கும் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறமா நான் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற ஸ்ட்ராபெரிஸ் வந்துட்டு போட்டுட்டேன். நீங்கள் பியூரி ஃபார்மில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு நல்லா மேஷ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக சாப்பிட்டு ஜம்முன்னு படுத்து தூங்குவாங்க. நிஜமாவே பயங்கர சூப்பரான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள்.